Hi everyone, நான் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி எஸ்ஆர்எம்சி அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு வாண்டட் இன்ஃபர்மேஷன், எக்ஸசைஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், எஸ்பெஷலி சில சினி சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் ஜிம்முக்கு போனாங்க, எக்ஸசைஸ் பண்ணாங்க, நெஞ்சு வலி வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஸ்கேரியாக இருக்குல்ல? எனக்குமே ஸ்கேரியாக இருக்குது. அப்போ எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. நம்பர் 1, பண்ணணுன்னா எவ்வளோ பண்ணணும்? அப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் டாக்டரை போய் பார்த்து கன்சல்டேஷன் எடுக்கணுமா? இது என்ன டாக்டர், நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்தால் நாங்கள் என்ன ஆகுது? வேலிடான கொஸ்டின். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னால் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி நமக்கு தெரிஞ்சாகணும். மெட்டபாலிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் அமைதியாக இந்த சேரில் உட்காந்து பொறுமையாக சுவாசிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னா 3.5 ml per kg பாடி வெயிட் தேவைப்படுது. அதை தான் நம்ம ஒரு மெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பீடில் நடக்கிறேன், அதை நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில் 5 meds 4 meds சொல்லுவோம். அப்படின்னா என்ன? 4 times the amount of oxygen is needed as compared to the amount of oxygen that I need, especially when I was sitting quietly without doing anything. புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அமைதியாக சேரில் உட்காந்துட்டு இருக்கப்ப எவ்வளோ ஆக்சிஜன் எடுக்கிறேனோ அதுதான் ஒரு மெட்டுன்னு சொல்லுவோம். அந்த உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த ஒரு மெட்டு, அதாவது என்னோட உடம்புக்கு ஒரு மெட்டுங்கிறது இன்னொருத்தவரோட உடம்புக்கு ஒரு மெட், ரெண்டும் ஒன்றும் இல்லை. என் உடம்புக்கு வேறு, இன்னொருத்தர் உடம்புக்கு வேறு. நான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கப்ப 3.5 ml ஆக்சிஜன் தேவைப்படுது ஒரு கேஜிக்கு. ஒரு 25 வயசு பையனுக்கு வேறு அமௌண்ட் மெட் இருக்கும், ஒரு 75 வயசு ஆளுக்கு இன்னொரு மெட் இருக்கும், ஒரு 50 கிலோ இருக்கிற 40 வயசு ஆளுக்கு இன்னொரு ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். இது ஒவ்வொன்றும் மாறுபடும். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸசைஸ் ட்ரைனிங்கிறது ஒரு குழந்தை வளர்ப்பு மாதிரி. குழந்தை பிறந்த உடனே படுத்துட்டு இருக்கும், திரும்ப கூட முடியாது. அதுக்கப்புறம் திரும்பும், அதுக்கப்புறம் ஊறும், அதுக்கப்புறம் தவளும், அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு நடக்கும், அப்புறம் பிடிக்காமல் நடக்கும், அப்புறம் ஓடும், அதுக்கப்புறம் படி ஏறும், படி இறங்கும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி லைஃப்பில் எடுத்தோம் கவுத்தம் பண்ணக்கூடாது. நான் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்க போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக போகிறேன், இல்லை 6 பேக்ஸ் வைக்க போகிறேன், இல்லை 8 படி வைக்க போகிறேன், 10 படி வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம. ஃபஸ்ட்டு, திடீர்னு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு நான் ஓடி குறைக்கிறேங்கிறது தப்பு. நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் வெயிட் எக்ஸசிவாக இருக்குது, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய நோய்கள் சில இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, இல்லை ஹார்ட் பம்பிங் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹார்ட் மருத்துவரையோ ஃபிசிஷியனையோ அணுகி அவங்க சஜஷனோட பண்ணுறது, இல்லை ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஃபிசிஷியன் சஜஷனோட பண்ணுறது உகந்தது. அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இது ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு அவங்க ஜென்ரலாக எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு இனிஷியலாக போகிறோன்னு சிம்பிளான எக்ஸசைஸ் அது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாக்கிங் போகிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் நடந்ததே இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ஸ்டெப்ஸ் நடங்க. அந்த 1000 ஸ்டெப்ஸை 2 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து 2000 ஸ்டெப்ஸ் ஆக்குங்க 2 வாரத்துக்கு. அதுக்கு அடுத்து 3000 ஸ்டெப்ஸ் ஆக்குங்க 2 வாரத்துக்கு. அதுக்கு அடுத்து 4000 ஸ்டெப்ஸ். இப்படியே 6 வாரத்துக்கு பண்ணிங்கன்னா 6000 ஸ்டெப்ஸுக்கு வந்தீங்கன்னா 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இன்னொரு 2 வாரத்தில் நீங்கள் 8000 ஸ்டெப்ஸ் வந்துடுவீங்க. இப்போ ரீசெண்டாக எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தோம்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் முன்னாடி. இப்போ 7,000லேருந்து 8,000 ஸ்டெப்ஸ் நடந்தாலே உங்கள் ஹார்ட்டை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஓவராலாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒன்று, ஹார்ட்டையும் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், ஓவராலாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாயிடும். எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு எதனாலலாம் ஹார்ட் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம ஹார்ட் ரேட் ரைஸ் ஆகும். புரியுதுங்களா?
ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அதே எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரேட் ரைஸ் ஆகுது. உங்கள் ஹார்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டை நல்லா குறைச்சிரும், வேகல் டோன் அதிகமாகிடும். ஆக்சிஜன் டிமாண்டை கம்மி பண்ணி விட்டுரும். வெசல்ஸ் எல்லாம் உங்கள் ரத்த குழாயெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக ஆகிடும். ஸோ சப்ளை அதிகமாகிடும். அது தவிர நிறைய ரத்த கட்டி ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான டெண்டன்சி உடம்புக்குள்ளே கம்மியாகிடும்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். அது பாசிட்டிவான அடிக்ஷன். ஆக்சுவலாக ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா டல்லாக இருப்பாங்க, ரியலி டல்லாக இருப்பாங்க. இட் செக்ரீஸ் என்டார்ஃபின்ஸ் இன் அவர் பாடி. என்டார்ஃபின்ஸ் தான் நம்ம வந்து ஹாப்பியாக குதூகலமாக இருக்கிறதுக்கான காரணங்கள். நிறைய டோபமைனை செக்ரேட் பண்ணுது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பியாக இருந்தோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் கம்மியாக வரும். இதை தவிர எக்ஸசைஸ்னால வெயிட் குறையும். அதனால் நடக்கிற மெட்டபாலிக் திங்ஸ், கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாகிடும், நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும், சுகர் கண்ட்ரோல் ஆகிடும், உங்களோட ஹார்ட்டோட பவரே பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டில் 3 ரத்த குழாயிலையும் அடப்பு இருக்குது. இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டில் ஒரே ஒரு ரத்த குழாய் அடப்பு இருக்குது. 2 பேர்த்துக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது 3 ரத்த குழாயில் அடப்பு இருக்கிறவர் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு. ஒரு ரத்த குழாயில் அடப்பு இருக்கிறவர் ஒரு நாளைக்கு நடக்கிறதே இல்லை 1000 ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு. அப்படின்னா அவங்கள இந்த மாதிரி இருக்க ஒரு பேஷண்ட் இல்லை, சீரியஸாக ஒரு பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யார் 10,000 ஸ்டெப்ஸ் நடந்து 3 ரத்த குழாய் அடப்பை வச்சுட்டு இருக்கிறாரோ அவர் தான் நல்லா இருப்பார் ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் 10 இயர்ஸில். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரத்த குழாய் அடப்பு இருக்குதுங்கிறது நினச்சிட்டு நடக்காமல் இருக்காதீங்க. உங்கள் டாக்டரை அணுகி எவ்வளோ நடக்கணும்னு கற்றுக்கிட்டு கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நடக்க ஆரம்பிங்க. அது உங்களோட வாழ்நாளை டெஃபினட்டாக அதிகப்படுது. அது எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நடக்காமல் இருக்கிறது இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். எப்படி சுகர் வந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வருமோ, நடக்காமல் இருந்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் தானாக வரும், உடல் பருமன் அதிகமாகும், பிபி அதிகமாகும், சுகர் வரும், டிப்ரெஷன் வரும், எல்லா நோயும் வரும். உடல் பருமனை கொண்டு வந்துட்டாலும் எல்லா நோயும் வந்துடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நடந்தே ஆகணும் நம்ம. இதை தவிர பார்த்திங்கன்னா எக்ஸசைஸை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். லைட் எக்ஸசைஸ், மாடரேட் எக்ஸசைஸ், விகரஸ் எக்ஸசைஸ். அதாவது லைட் எக்ஸசைஸ் அப்படின்னா 3 மெட்டுக்கு கீழே வர எக்ஸசைஸ்லாம் லைட் எக்ஸசைஸ். அதாவது உங்களோட ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் இப்போ வயசு 40ன்னு வச்சுக்கோங்களேன், 220 மைனஸ் 40 180 தான் உங்களோட 100% ஹார்ட் ரேட். புரியுதுங்களா? அவ்வளோ ரீச் பண்ணவே கூடாது. 85% ஹார்ட் ரேட் தான் நாங்கள் மெடிக்கலாகவே ரீச் பண்ணுவோம். இன் ஜென்ரல் 60% மேலே போயிட்டீங்கன்னாவே உங்கள் ஹார்ட் ரேட் அச்சீவ் டைம் 60% மேலே போயிட்டீங்க. இப்போ என்னோட வயசு வந்து 50 வயசுன்னு வச்சுக்கோங்க. 220 மைனஸ் 50 170. 100% 170 அப்படின்னா 70% எவ்வளவு? 50% வந்து 95. 125 130க்கு மேலே என் ஹார்ட் ரேட் போயிடுச்சு அப்படின்னாலே நான் வந்து ஒரு நல்ல விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். மாடரேட் எக்ஸசைஸ், ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி, அதாவது மாடரேட் எக்ஸசைஸ் அப்படின்னா 30% 60% அந்த டேர்மில் ஹார்ட் ரேட் வச்சுருந்தனாலே மாடரேட் எக்ஸசைஸ். லைட் எக்ஸசைஸ்னால் ரொம்ப கம்மியான ஹார்ட் ரேட் ரைஸ். லைட் எக்ஸசைஸ் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணாது. லைட் எக்ஸசைஸ் ஹார்ட் ஹெல்த்துக்கு ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணும். ஹேவிங் செட் தட் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். நடக்காமல் இருக்கிறத விட லைட் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே பெட்டர். மாடரேட் எக்ஸசைஸ் யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வருமா? எஸ், வர வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கு வர வாய்ப்புகள் இருக்குன்னா, நம்பர் 1 அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கணும். நம்பர் 2 அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஹார்ட் அட்டாக் கொண்டு வர ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். டயபெட்டிஸ், ஸ்மோக்கிங், ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அதிகமாக இருக்கணும். நம்பர் 3 அவங்க இன்ஆக்டிவ் பர்சனாக இருந்திருக்கணும் முன்னாடி. அதாவது இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்ணல, திடீர்னு நான் போயிட்டு மலை ஏறுற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அன்டியூ ஸ்ட்ரெஸ்ஸை ஹார்ட்டுக்கு கொடுக்குறீங்க. ஹார்ட் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இல்லை. அது திடீர்னு ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீ வந்து 2 பிளேட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்னா சாப்பிட முடியாது. அதனால் அந்த மாதிரி தான் ஹார்ட்டு. அது குழந்தை வளரணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். கிராஜுவலாக கொடுத்தீங்கன்னா அது பண்ணும், சும்மா கொடுத்தீங்கன்னா பண்ணாது, ரிஸ்க்கை கொண்டு வந்துடும். நம்பர் 4 எஸ்பெஷலி பேட் ஹேபிட்ஸ். போதை பழக்கம்லாம் இருக்குது. போதை பழக்கம் இன்க்ளூட்ஸ் சிகரெட் ஸ்மோக்கிங், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அன்டியூ எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி அன்டியூ எக்ஸசைஸ் பண்ணுறப்ப திடீர்னு இறந்து போகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஹார்ட்டு ரத்த குழாய்க்குள்ளே அடப்பு இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான காரணம். ஸ்ட்ரெஸ் வந்துடுது, அரித்மியாஸ் வந்துடுது. நம்பர் 2 இதை தவிர சில காரணங்கள் நடக்கலாம். சில டைம் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற ரத்த குழாயே பிளவுபட்டுடலான்னு சொல்கிறோம்.
கொரோனரி ஆர்டரி ஸ்பான்டேனியஸ் டைசெக்ஷன்னு சொல்கிறோம். நம்பர் 3, ஹார்ட்லேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய் அயோட்டான்னு சொல்லுவோம். அன்டியூ ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா அது கூட ரத்த குழாய் பிளவு ஏற்பட்டு அதனாலே உயிருக்கு ஆபத்து வரலாம். நம்பர் 4, எப்படி ஹார்ட் ப்ராப்ளம் வருதோ அதே மாதிரி பிரெயினுக்கு போகிற ரத்த குழாயும் பிளவு ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. அது பிரெயின் அட்டாக்கும் வரலாம். ஸோ டு கன்க்ளூட், ஓவராலாக விகரஸ் எக்ஸசைஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் இன் அன் அன்ப்ரிப்பேர்டு இண்டிவிஜுவல். இந்த ப்ரிப்பேர்டு இண்டிவிஜுவல் ஏற்கனவே நான் மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் விகரஸாக ஸ்லோவாக கொண்டு போகிறேன் அப்படின்னா தாராளமாக கொண்டு போகலாம். ஹேவிங் செட் தேட், உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ இருக்குன்னா உங்கள் மருத்துவர் அணுகி அதுக்கப்புறம் பண்ணுறது பெட்டர். முன்னாடியெல்லாம் எக்ஸசைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி இப்போ சொல்கிறது இல்லை. த பெனிஃபிட் ஆஃப் எக்ஸசைஸ் ஹேஸ் அ இன்வெர்டட் யூ ஷேப்டு கர்வ். ஸோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், அதாவது இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறோம். எக்ஸசைஸ் பண்ண 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 நம்மளுக்கு நம்மளோட நல்லா இல்லாமல் போகிறதுக்கான தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது, அதாவது நல்லா இருக்கிறதுக்கான தன்மை அதிகமாகிட்டே வருது. பட் அட் சர்டன் பாயிண்ட் ஓரளவுக்கு மேலே திடீர்னு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பெனிஃபிட் ஸ்டாட்டிக் ஆகிடும், அதுக்கு மேலே பெனிஃபிட் கிடைக்காது. அந்த பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸஸாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரொம்ப சீரியலாக ஸ்லோவாக ஸ்டெடியாக அப்டேட்டட் பண்ணிட்டு போய் பண்ணிக்கலாம். டு கன்க்ளூட் திஸ் வீடியோ, எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் குட் ஹார்ட் ஹெல்த். அது நம்ம கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தி உடல் பருமனை குறைச்சி பிபியை குறைச்சி சுகரை குறைச்சி நம்மளை நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு உதவுது. அதை தவிர எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளத்தை கொண்டு வரதுக்கான நோய் இருக்கிறவங்க அவங்க மருத்துவரை பார்த்து அணுகி எந்த அளவுக்கு பண்ணிக்கலான்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் கேட்டுக்கிறது ரொம்ப உகந்தது. இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் கொஸ்டின் என்கிட்ட எக்ஸசைஸ் அண்ட் ஹார்ட்டை பற்றி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் பேக் டு யூ வித் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். தேங்க்யூ.